Hello everyone, welcome back. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். எனது ஐஸ்கிரீமும் பிடிக்கும் கேக்கும் பிடிக்குமா? அப்போ இது உங்களுக்கான வீடியோ தான். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரெண்டையும் சேர்த்து ஒரு கிரீமியான கலாட்டா பண்ண போறோம். ஆமாங்க, கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் கேக். ஓவன் இல்லாம ஜெலட்டின் இல்லாம ரொம்ப ஈஸியா செய்ய போறோம். வீட்ல எல்லாரும் இன்னும் இருக்கான்னு கேட்க போறாங்க. முதல்ல அடுப்புல 1.5 கப் பாலை வச்சு சூடு பண்ணுங்க. அதுக்குள்ள ஒரு சின்ன கிண்ணத்துல 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து கொஞ்சம் பால் ஊத்தி கட்டி இல்லாம கரைச்சு வச்சுக்கோங்க. பால் கொதிச்சதும் இந்த மிக்ஸியும் சீனியையும் உள்ள இறக்கி கைவிடாம கிண்டுங்க. இல்லனா அது அல்வா மாதிரி ஆகிடும். இப்போ இந்த கஸ்டர்ட் கலவை நல்லா திக்கானதும் அடுப்ப அணைச்சிட்டு ஆற விடுங்க. இது ஆறட்டும், அதுக்குள்ள நம்ம அடுத்த வேலையை பாப்போம். இப்போ நம்ம கடையில வாங்கின 4 பாக்கெட் ஃப்ரூட் கேக் துண்டுகளை 130 கிராம் எடுத்துக்கோங்க. அதை நுறுக்கி தூளாக்கி வைங்க. அவைதான் நம்ம கேக் பேஸ். ஒரு ட்ரேல பரப்பி பேஸ் ரெடி பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இது ஃப்ரிட்ஜ்ல 5ல இருந்து 10 நிமிஷம் வைங்க. அதேபோல் ஆரிய கஸ்டர்ட் கலவையையும் 10ல இருந்து 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜ்ல வைங்க. இப்போ ஒரு பவுல்ல 1 கப் விப்பிங் கிரீமை எடுத்து நல்லா அடிங்க. அது புசு புசுன்னு மேக கூட்டம் மாதிரி வரணும். அது கூட நம்ம செஞ்சு வச்சிருக்க கஸ்டர்ட் மிக்ஸையும் ஒரு சிட்டிகை yellow கலரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பாக்குறதுக்கே ஐஸ்கிரீம் மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கா? எடுத்து சாப்பிடணும் போல இருக்கா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாஸ். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்ச கேக் பேஸ் ட்ரேவை எடுங்க. இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஐஸ்கிரீம் கலவைய அப்படியே ஊத்தி நிரப்புங்க. இப்போதான் கிளைமேக்ஸ். மேல கொஞ்சம் பாதாம், முந்திரி, பிஸ்தாவை தூவி விடுங்க. இது எதுக்குன்னா சாப்பிடும்போது அப்பப்போ கடிப்படும் பாருங்க, அது ஒரு தனி சுகங்க.
இப்போ இத மூடி வச்சு ஃப்ரீசர்ல ஒரு 6ல இருந்து 7 மணி நேரம் தூங்க விடுங்க. அது நல்லா செட் ஆகி வரணும். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான சில்லுன்னு இருக்கிற கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் கேக் தயார். அப்புறம் ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பைட் எடுத்த உடனே வாவ், இதுதான் லைஃப்னு ஃபீல் ஆகும். இந்த சம்மருக்கு இது பெர்ஃபெக்ட் டெசர்ட். குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்களும் மிஸ் பண்ண முடியாத சூப்பர் ட்ரீட்டுங்க. இத வெட்டி உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. சாப்பிட்டவங்க ரிப்பீட் ஆர்டர் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன, நீங்க தான் உங்க வீட்டு மாஸ்டர் ஷெஃப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாப்போம். பபாய். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.